அதாவது மக்களே, கருத்து கணிப்பு மட்டும் மக்கள் நம்புறது இல்ல. அதாவது ஒரு பக்கம் வந்து ஜோதிடத்தை கரெக்ட்டா நம்ம மக்கள் நம்புறாங்க. ஏன்னா, நாளைக்கு நடக்க போறத சொல்லக்கூடிய விஷயம் வந்து நம்ம ஜோதிடத்தில இருக்கு. அடுத்த சிஎம் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர்கள் கணிப்புல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட நேரம், அவங்களோட ராசி, அதை சார்ந்த விஷயங்கள்ல நாளைக்கு அவங்களுக்கு நேரம் எப்படி இருக்க போகுது? அதாவது மே 4 நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நாளு. நாளைக்கு இந்நேரத்துக்கு நமக்கு கண்டிப்பா விடை கிடைச்சிரும். அதாவது நம்ப தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும்னா, அவருக்கு வந்து சாதகமான நாள் தான். ஆனா, மீண்டும் அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, சவாலான நாளாவும் இருக்கலாம். ஏன்னா 7.5 சனி நடக்கிறதால, பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவரால வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதேமாரி இளைய தளபதி விஜய் அவர்கள் டிவிகே தலைவர். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீச்சபகம் ராஜயோகம் அப்படிங்கிறாங்க. உச்சத்தில் உள்ளதால் 2026 பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாரு. ஒரு மாசான தேர்தலை ஏற்படுத்தினதே இந்த நடிகர் இளைய தளபதி விஜய் அவர்கள் தான். இவர் எப்படி ஒரு மாபெரும் தலைவராக ஆக போகிறாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். சாதாரண இருந்த தேர்தலில் ஒரு மாஸ் கிங் மேக்கர் தேர்தலாக ஆக்கிட்டார். இவருக்கு வந்து நாளைக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026லேருந்து 2031 வரைக்கும் இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் இவர் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. உடன் இருக்கிறவர்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் இவருக்கு எதுவும் எச்சரிக்கை கிடையாது. இவர் 100 வயசு வரையும் கூட இளைய தளபதி விஜய் மாரியே இருப்பார். ஆனால் எப்படி தலைவர் ஆகிறாருங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதேமாரி நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை நம்ம முதலமைச்சர் வாய்ப்பு எந்த அளவுக்கு அவருக்கு நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 10ல் சனி வலுவாக உள்ளதால் மீண்டும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. பலம் 11ல் சனி இருக்கிறதால் அவர் அரசியலில் கூட்டணி ஆதித்துகள் மூலமாக, ஆதாயங்கள் மூலமாக அவர் முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் நல்லா தானே இருக்கும். ஏடிஎம்கேயும் டிவிகேவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்குமா? இல்லை டிவிகே தனிச்சா நின்று ஆட்சி பிடிச்சிருவாங்களா? அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. நாளைக்கு நமக்கு முடிவு தெரிஞ்சிடும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.